நான் இங்கே வந்து 7 வருஷம் ஆச்சு சார். அதுக்கு முன்னாடி வேறு பிஸ்னஸ் பண்ணேன், டைல்ஸில் ஹோல்சேல் பண்ணிக்கிருந்தேன். அது கொஞ்சம் எனக்கு பிடிக்காமல் தொழில் பண்ணிக்கிருந்தோம். இது வந்து நம்ம பிடிச்சதுனால மறுபடியும் அப்பா தொழில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இதே பண்ணாங்க. அவங்க மதுரையில் 12 பிரான்ச் இருக்குது. இந்த தொழில் செஞ்சால் பிடிச்சி செய்யுங்க சார், பிடிக்காமல் செய்யக்கூடாது. கீரை வடை இருக்குது, மிளகா பஜ்ஜி இருக்குது, பருப்பு வடை இருக்குது, கார போண்டா, இனிப்பு போண்டா, காலிஃப்ளவர், உளுந்த வடை, ஆனியன் சமோசா, முட்டை போண்டா, எக் மசால் இருக்குது, வெஜ் மசால் இருக்குது சார். வடை பஜ்ஜி எல்லாமே 4 10 ரூபா சார். சமோசா 3 10 ரூபா. எக் மசால் 30 ருபீஸ் தான், வெஜ் மசால் 30 ருபீஸ் தான். மதுரை கடைங்கிறது ஒரு நல்ல ஒரு ஃபேமஸ் ஐட்டாரு. அந்தளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்குறாரு. எங்கள் ஊர் டேஸ்ட் மதுரை டேஸ்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 வெரைட்டி வச்சுருக்காரு. வீட்டில் எப்படி வைப்பீங்களோ அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். ஒரு தடவை வந்துட்டானா அடுத்த ரெகுலராக வருவாங்க. முத தென்னகத்திலேயே முட்டை போண்டா போட்டது எங்கள் தாப்போடா. முட்டை போண்டா எவ்வளோ போட்டாங்க? அரை முட்டை போண்டா வந்து 1 ரூபா, முழு முட்டை போண்டா 3 ரூபா. இந்த போடுறேன்னு இது எக் மசால், பருப்பு ஒன்று போடுவேன், கார போண்டா ஒன்று போடுவேன், சமோசா ஒன்று போடுவேன். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆனியனோட அதிகமாக நம்மள்ட்ட விரும்புகிறவங்க எக் மசால், வெஜ் மசால் இதுதான் சார். அது ஒரு புது ஐட்டம் புதுசாக இருக்குது, அதனால் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. டேஸ்ட் நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றாங்க. ஃபேமிலியாக நிறைய பேர் வருவாங்க சார். சண்டேலாம் அதிகமாக ஃபேமிலி தான். நல்லா இருக்குது சார் டேஸ்ட்டு. அதான் ஃபஸ்ட் டைம் வரும். போகும்போது பார்த்தேன், சரி சாப்பிட்டு போகலாம்னு வந்து நிப்பாட்டியை சாப்பிட்டோம். சென்னா நல்லாயிருக்கு, காலிஃப்ளவர் நல்லாயிருக்கு, எல்லாம் நல்லா. சென்னா சூப்பராக தான் இருக்குது. சம்சா மட்டும் சுற்றி கொண்டு வருவோம், பதற எடுத்து சுற்றி கொண்டு வருவோம். இங்கே வந்து பொரிப்போம், ப்ரிப்பேர் மட்டும்தான் வீட்டில். சார் நம்ம எல்லாமே நேச்சுரல் தான். கலர் பொடி எதுலேயுமே சேர்க்கறது இல்லை. நம்ம தனி கடல மாவு, பியூர் கடல மாவு. அந்த கடல மாவுடைய கலர் தான் கிடைக்கும். உடம்புக்கு கெடுதலான எந்த பொருளும் சேர்க்கறது கிடையாது. மெயினாக அஜினாமோட்டோ நம்ம கடையில் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. ஜாதிக்காய், ஜாதிப்பத்திரி, குங்குமப்பூ, அனாசிப்பூ, மாசாக்காய், எள்ளு, ஓமு, சுக்கு, மிளகு, சீரகம் இத்தனையும் கலந்து நம்ம வீட்டில் அரைக்கிறது தான். சுண்டல் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. காரம் இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து குறைந்த விலையில் சூடாக கிடைக்குது, சுவையாக இருக்குது. கெமிக்கல் எதுவும் போடாமல் செய்கிறது. அவங்கள்ட்ட ஒரே ஒருத்தர் தான் சார் லேபர். அவர் லேபராகவே இல்லை, நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராகவே இருக்கார். நான், என் பையன் 2, ஒரு மூத்தவர், 2வது பையன் வந்து ஆடிட்டர் பண்ணிக்கிருக்காப்புல, 3வது பொண்ணு. நான் 12th வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். நம்ம ஓன் பிஸ்னஸ், நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்குறோம், திருப்தி. நம்ம 4 பேரும் மெயின்டைன் பண்ணுறோம், அது போதும். 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 5 மணிக்கு எல்லா சரக்கு போட்டுருவோம். இந்த 9 வெரைட்டிஸுமே போட்டுருவோம். அதுக்கப்புறம் நாங்கள் முடிக்கிற 9:30 10 மணி ஆகிடும். 6 7 மணி 8 மணிக்குள்ளே எல்லா வெரைட்டிஸுமே கிடைக்கும். வார நாட்கள் எல்லாமே கடை உண்டு சார். ஏதோ தவிர்க்க முடியாத விஷயங்கள் இருந்தால் மட்டுமே தான் லீவு போடுவேன். மற்றபடி எல்லா டைம்லையுமே கடை தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ சீப்பாக வந்து எல்லாமே வெரைட்டியாக போண்டா, பஜ்ஜி, காலிஃப்ளவர் நாங்கள் தனியாக வாங்கி சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டு மசாலா சாப்பிட்டோம், இப்போ காலிஃப்ளவர் வாங்கி சாப்பிட்றோம். நான் வேறு நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த டேஸ்ட் எங்கேயும் வரல. கண்டிப்பாக அப்பாட்டிருந்து கற்றுக்கிட்டது தான். அப்பா எப்போயுமே சிரித்த முகத்தோடு கூப்பிட்றா, அரவணைப்பு எல்லாமே சிரித்த முகத்தோடு இருக்கணுன்றது எங்கள் அப்பாவுடைய இது. அதாவது ஒரு தொழில் செய்கிறோம்னா அந்த தொழில் வந்து ஈடுபாடோடு செஞ்சால் தான் திருப்தி இருக்கும். அந்த தேடி வந்த கஸ்டமர்கிட்ட என்ன வேணும் சார் அப்படின்னு கேட்டாலே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க சாப்பிட்றது ஒரே ரேட்டு தான், பார்சலுக்கு ஒரே ரேட்டு தான். கேகே நகர் ஆர்டி ஆஃபீஸ் கிரௌண்டுக்கு முன்னாடி முனிசாலி சாலையில் எங்கள் கடைக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் டேஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். நானே சொல்கிறத விட நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் மக்களிடம். தேங்க்யூ.